ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு iTASTE. இன்றைக்கி நம்ம கரூரில் இருக்கோம். கரூரில் ராஜ் ஹோட்டல் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டலில் இங்கே வந்து நூல் பரோட்டா ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நூல் பரோட்டா, பிரியாணி எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம போய் அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கரூர் பைபாஸ் 4 ரோட்லேயே ராஜ் ஹோட்டல் இருக்குது. மேம்பாலத்துக்கு கீழே அதான் இதோட லொக்கேஷன். கூகுள் மேப் லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம போய் உள்ளுக்கு போய் சாப்பிட்டு பார்க்கலாம். சார் நேம் பிரதாப். ஆக்சுவலாக இங்கே ரெஸ்டாரண்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இங்கே இந்த ராஜ் ஹோட்டலில் என்ன உங்களுக்கு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நூல் பரோட்டா, காயின் பரோட்டா, ஆக்சுவலாக சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, கிரேவி பார்த்தீங்கன்னா கடாய் சிக்கன் கிரேவி, சிக்கன் செட்டிநாடு, இது எல்லாமே நல்லாயிருக்கும். மீல்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மீல்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். வெஜ் அண்ட் நான்வெஜ், ஓகேங்களா. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, ஐஸ்கிரீம், சூப்ஸ் எல்லாமே வந்துடும். அதுலேயே உங்களுக்கு சிக்கன் சூப் பார்த்தீங்கன்னா, மட்டன் சூப், போன் சூப் எல்லாமே அதில் கிடைக்கும். தென் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஸ்டார்டர்ஸு, வெஜ் ஸ்டார்டர்ஸு உங்களுக்கு எல்லாமே வந்துடும், ஓகேங்களா. ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்லாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், ஓகேங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓகே, ஹாய். இது என் பேர் மதன்குமார், கரூரில் இருக்கோம். நான் ரொம்ப நாளாக இங்கே வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். எனக்கு லஞ்ச் எப்போயுமே எனக்கு கடந்த ஒரு 3-4 மந்த்ஸாக லஞ்ச் இங்கே தான். எனக்கு எதுவுமே பண்ணதில்லை, வயிற்றுல டிஸ்டர்ப் பண்ணதில்லை. எனக்கு இங்கே பிடிச்ச ஃபுட்டுனா மீல்ஸ் இங்கே நல்லாயிருக்கும். அதுவும் மீல்ஸில் வந்து இவங்க கொடுக்குற அந்த பொடி டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பொடிக்காகவே மீல்ஸ் நிறையா வாங்கி சாப்பிடுவோம் நாங்கள். ஃபர்தராக வந்து லஞ்ச் இங்கே தான் போயிட்டுருக்கு. இங்கே ஃபர்தராக வந்து லாஸ்ட்டு பொங்கலில் வந்து ஒரு பக்கெட் பிரியாணி ஆஃபர் வாங்கினோம். நாங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ட்ரை பண்ணோம். அடுத்த மறுபடியும் வருதுங்கிறாங்க, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். திரும்ப ட்ரை பண்ணுவோம்.
இந்த பக்கெட் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். இப்போ மட்டன் காம்போ இல்லை சிக்கன் காம்போ இல்லை ப்ரான் இல்லை சீ ஃபுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 to 6% வரையும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெஜ் ஸ்டார்டர்ஸ், நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ரைத்தா, ஆனியன் கிரேவி எல்லாமே கிடைச்சிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெசர்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்துடும். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் ட்ரிங்க்ஸு இதில் கிடைக்கும். 2 liters வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6% வரையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும். இல்லை சப்போஸ் இல்லை நாங்கள் 1% மாதிரி சாப்பிட்ற மாதிரி வர மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு 1% வந்து நாங்கள் அந்த டைமில் வந்து எப்படி குவான்டிட்டி கரெக்டாக கொடுத்துருவோம். என்னோட பேர் பாலமுருகன். இங்கே கரூர் தான். ரெகுலராக இங்கே வந்துட்டு லஞ்ச் எப்பயுமே இங்கே தான் சாப்பிடுவோம். என்ன ரீசன்னா மற்ற ஷாப்பில் போயிட்டு நான்வெஜ் சாப்பிட்றதுக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் 65, ஹைதராபாத் சிக்கன் இதெல்லாம் வந்துட்டு ஸ்பெஷலாக இங்கே இருக்குது. மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது இங்கே மோர் ஸ்பைஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக பிரியாணி ஒன்று சொல்லிக்கலாம். பிரியாணி எதுக்கு நல்லாயிருக்கும்? சிக்கனா மட்டனா? சிக்கன் நல்லா இருக்குமா? ஓகே. ஓ ஓகே ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து மட்டன் கிடையாது, சிக்கன் தான். அது வந்து எப்படி ஒரு நாள் மாறும். நூல் புரோட்டா ஒன்று எடுத்துவாங்க, காயின் புரோட்டா எடுத்துவாங்க, பிரியாணி எடுத்துவாங்க. ஸ்டார்டரில் வந்து நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை ஒன்று. சரிங்களா? பிரியாணி சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் நூல் பரோட்டா, காயின் பரோட்டா, சிக்கன் கிரேவிஸ், செட்டிநாடு கிரேவிஸ், நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை இதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். சாப்பிட்டு பார்த்து நான் உங்களுக்கு டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக நூல் பரோட்டா இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்றது. நூல் பரோட்டா சேம் தான். அது அப்படியே நூல் மாதிரி அப்படியே அந்த அந்த கட்டரில் அப்படியே கட் பண்ணிடுறாங்க. ஸோ அதான் நூல் பரோட்டா. கரூரை பொறுத்த வரைக்கும் பன் பரோட்டா இருக்குது, பொரிச்ச பரோட்டா இருக்குது, இலை பரோட்டா இருக்குது, இப்போ நூல் பரோட்டா. நிறையா ஃபுட்டு கரூரில் வந்துருச்சுன்னு வைங்களேன். ரைட். ஸோ எக்ஸைட்டட், வெயிட்டிங் ஃபார் தி ஃபுட்டு. இந்த வெயிட் பண்ணுற டைமில் உங்களுக்கு வந்து மூவிஸ் அண்ட் சீரீஸ் சஜஷன் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்பெஷல் ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸ்பெஷல் ஆப்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஆப்ஸ் 1.5 அப்படின்ட்டு 2 சீரீஸ். ஸோ அடுத்தடுத்த சீசன்னு வைங்களேன். ஸோ சூப்பர் சீரீஸ், கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். ஓகே, ஃபுட்டு வரப்போகுது. இது நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை. ஓகே. காயின் பரோட்டா. காயின் பரோட்டா அப்படியே காயின் ஷேப்பில் இருக்குது, சின்ன சின்னதாக. ஸோ ஒரு பிளேட்னா ஒரு 6 காயின் பரோட்டா வருது ஒரு பிளேட்டில். ஓகே, நூல் பரோட்டா. சிக்கன் சட்னி. அந்த பிரியாணி கொண்டு வந்துருங்க. பிரியாணி. நூல் பரோட்டா. அப்படியே சொன்ன மாதிரி அப்படியே நூல் மாதிரி தான் இருக்குது. அப்படியே நூலாக இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக பிக்கவே தேவையில்லை, அது அப்படியே பிஞ்சு வருது பாருங்கள். இது வந்து காயின் பரோட்டா. டிஷ்ஷஸ் எல்லாம் வந்துருச்சு. சிக்கன் பிரியாணி, நூல் பரோட்டா, காயின் பரோட்டா அண்டு இது என்ன கிரேவின்னு? சிக்கன் செட்டிநாடு கிரேவி அண்டு நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரையா? நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை. ஃபஸ்ட்டு பரோட்டா ட்ரை பண்ணிடலாம், அப்புறம் காயின் பரோட்டா. என் ஸ்டைல் எப்போயுமே நான் வந்து பரோட்டாவில் சால்னா கொட்டி அப்படி சாப்பிட மாட்டேன், தனியாக வச்சு தொட்டு தான் சாப்பிடுவேன்.
சூப்பராகுங்க, நல்லா இருக்குது. இந்த சிக்கன் கிரேவி கொஞ்சம் ஒரு க்ரீஸியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், கொஞ்சம் ஆயிலியாக இருக்க மாதிரி ஃபீலிங். பட் டேஸ்ட் வைஸ் சூப்பர். பரோட்டா எக்ஸலண்ட். நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை. நான் பெப்பர்லாம் நல்லா போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. சின்ன வெங்காயம் பெப்பர் அதெல்லாம் போட்டு நல்லாவே பண்ணியிருக்காங்க. காயின் பரோட்டா ஆக்சுவலி அது பிக்கலாம் தேவையில்ல, அப்படியே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. காயின் பரோட்டாவை அப்படியே குழம்புல அப்படியே நல்லா டிப் பண்ணிக்கலாம். பரோட்டாவும் காயின் பரோட்டாவும் சூப்பர். அடுத்து பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பிரியாணி முட்டை எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. பிரியாணியில் லெக் பீஸ் தான் வருது. அந்த பக்கெட் பிரியாணிக்கும் ஃபுல் லெக் பீஸ் போட்டு தான் அந்த இதே செய்கிறாங்க, பிரியாணியே செய்கிறாங்க. மீட் வந்து லைட்டாக கொஞ்சம் உள்ளுக்கு கொஞ்சம் வேகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இந்த லெக் பீஸ் அது ஒரு இது ஒன்று. ரைஸ் பார்க்கலாம். ரைஸ் ஓகே, நார்மல் பிரியாணி. யூஸ்வலாக ஒரு பிரியாணி எப்படி இருக்குமோ அப்படி தான். பிரியாணி இஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் பரோட்டா சூப்பர், காயின் பரோட்டா சூப்பர், நூல் பரோட்டா ஃபேண்டாஸ்டிக். சிக்கன் டிஷ்ஷஸும் நல்லா இருக்குது. டெஃபினட்டாக ஒரு ட்ரை பண்ண வேண்டிய ஒரு டிஷ் இந்த நூல் பரோட்டா. என் பேர் வந்து சரவணகுமாருங்க. நான் ரெகுலராக இங்கே தான் வந்து சாப்பிட வரேன். இன்றைக்கி ஸ்பெஷல் மீல்ஸ் சாப்பிட்றேன். கோபி 65, அப்புறம் பருப்பு பொடி, நெய் எல்லாம் ஊற்றி சாப்பிட்றேன். இன்றைக்கி ஸ்பெஷலாக இருக்குது, நல்லா இருக்குது. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இதெல்லாமே நல்லா இருக்குங்க. சாப்பிட்டா இங்கே நல்லா வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது, நல்லா இருக்குங்க. காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கெட் பிரியாணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1299 வரும். அதில் வந்து 6 பர்சன் சாப்பிட்லாம். சிங்கிள்ஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா 299 வரும் சார். நூல் பரோட்டா காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 25 ருபீஸ் வருது. காயின் பரோட்டா பார்த்தீங்கன்னா அதில் வந்து 6 நம்பர்ஸ் வருது, அதில் வந்து 50 ருபீஸ் வந்துடும். சிக்கன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் வந்துடும். மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா வந்து 220 வந்துடும். வெஜ் ஸ்பெஷல் மீல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120, நான்வெஜ் ஸ்பெஷல் மீல்ஸ் வந்து 180 ருபீஸ் வந்துடும். ஸோ கைஸ், சூப்பர் ஃபுட் பரோட்டா, நூல் பரோட்டா ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. நூல் பரோட்டாவை பொறுத்தவரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. அதுவும் அந்த செட்டிநாடு கிரேவி ஓட சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. செட்டிநாடு அந்த கிரேவி வந்து கொஞ்சம் க்ரீஸியாக இருந்துச்சு. ஆனால் பட் அதில் வர அந்த சிக்கன் பீசஸ் பயங்கர சாஃப்ட், சூப்பர். பட் காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன். பெப்பர் நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை அதுவும் நல்லா இருந்துச்சு. காயின் பரோட்டா அதுவும் நல்லா இருந்துச்சு. ஓவரால் ஒரு குட் ஃபுட். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பை ஃப்ரம் iTASTE.